ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இருந்தது ரொம்ப முக்கியமானதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸாக நம்ம சேனலில் வரும் 2 days கேப்பில். ஸோ இதில் லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கானதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் குறித்து பரிந்துரை வழங்க யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நீதிபதி KN பாஷா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் நவம்பர் 2025 இந்த ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஆணவ கொலைகள்லாம் நடக்குது இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு ஒரு புதிய சட்டம் இயற்றணும், அது பற்றின பரிந்துரைகளை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அதில் உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான வே பழனிக்குமாரும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான S ராமநாதனும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்புறம் தமிழக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு புதிய சட்டம் எப்படி உருவாக்கலாம், அது தொடர்பான ஆய்வுகளை 3 மாதங்களுக்குள்ள அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்குவாங்க. ஸோ இதுதான் ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கான புதிய சட்டம் இயற்றுவது தொடர்பான குழு. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த காலனி அப்படின்ற சொல் எல்லா அரசு ஆவணங்கள்ல இருந்தும் நீக்கப்படும். ஏன்னா அதுதான் ஆதிக்கத்தோடைய அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் பார்க்கப்படுது. அதனால் காலனி அப்படின்ற சொல் எல்லா அரசு ஆவணங்கள்ல இருந்தும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஜாதி பெயரில் இறுதி எழுத்து விகுதி எண்லையோ இல்லை ஏலையோ முடியுது அப்படின்னா அதை ஆர்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் சொன்னா இன்க்கு பதிலாக இர் அப்படின்ற விகுதியை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ஏழை மாணவர்களுக்கான பல்வேறு துறையின் கீழே செயல்பட்டுட்டு வரக்கூடிய பள்ளி கல்லூரி விடுதிகள் இனிமேல் சமூக நீதி விடுதிகள் அப்படின்ற பொது பெயரால் அழைக்கப்படும் அப்படின்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக VBG ராம்ஜி மசோதாவின்படி கிராமப்புற குடும்பங்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட வேலை நாட்களின் எண்ணிக்கை 100 எத்தனை நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 125 நாளாக உயர்த்திருக்காங்க. இப்போ சமீபத்தில், அதாவது நவம்பர் டு டிசம்பரில் தான் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வின்டர் செஷன் நடத்தினாங்க. அதில் நிறைய மசோதாக்கள் கொண்டு வந்திருந்தாங்க. 8 முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி அப்படிங்கிற பில். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்னு ஒரு திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. கிராமப்புற மக்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கணும், வறுமையிலேருந்து அவங்கள மீட்கணும், ப்ளஸ் பொருளாதார ரீதியாக அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான். அதுக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கிறது தான் விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமீன் VBG ராம்ஜி பில் 2025. இப்போ இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவை நிறைவேற்றினாங்க. டிசம்பர் 21, 2025 இது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இது சட்டமாகவும் மாறிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்களாக அந்த வேலை நாட்களை அதிகப்படுத்தியிருக்காங்க. ப்ளஸ் நிதி பகிர்வை மாற்றிருக்காங்க. என்னென்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் முழுக்க நிதி யார் தான் கொடுத்துட்ருந்தா? மத்திய அரசு தான். அதை இப்போ என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா, மத்திய அரசு 60% கொடுக்கும், மாநில அரசுகள் 40% கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கான நிதி பகிர்வு 60:40 ஆகிடுச்சு இப்போது. அது மட்டும் இல்லாமல், இந்த ஊரக வேலை திட்டத்தினால விவசாய பணிகளுக்கு தொழிலாளர்கள் கிடைக்கிறதில்ல. போதுமான அளவு 100 நாள் வேலைன்னு அதுக்கே போயிடுறாங்க. விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல. தேவைப்படும் போது விவசாய பணி உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழே வேலை வழங்குறத மாநில அரசுகள் வேணும்னா நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் VBG ராம்ஜி பில். அடுத்ததாக, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா 2025 கீழ்கண்ட எந்த அமைப்புகளுக்கு மாற்றாக ஒரு ஒற்றை உயர்மட்ட ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க முன்மொழிகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா UGC AICTE NCTE. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 15, 2025 நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ உயர்கல்வி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு அமைப்புகளுக்கு ஆர்கனைசேஷன் கீழே கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ
எல்லா பல்கலைக்கழகங்களும் எதுக்கு கீழே வரும்? யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு கீழே வரும். தொழில்நுட்ப கல்விக்குழு எல்லாம் எதுக்கு கீழே வருது? ஏஐசிடி கீழே வரும். அக்ரிடியேஷன் இதெல்லாமே வந்து ஏஐசிடி பார்த்துப்பாங்க. இதே மாதிரி டீச்சர் இந்த பிஎட் எம்எட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து தேசிய ஆசிரியர் கல்விக்குழு கீழே வந்துடும். என்சிடி இதெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக உயர்கல்வி எல்லாத்தையுமே வந்து விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்ற ஒரே ஒரு உயர்மட்ட அமைப்புக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மசோதா. ஒருவேளை இது சட்டமாக மாறிடுச்சு அப்படின்னா 3 முக்கிய குழுக்கள் வந்து அமைக்கப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை குழு ரெகுலேட்டரி கவுன்சில், விக்ஷித் பாரத் வினியமான் பரிஷாத். கல்லூரிகளுக்கான விதிகளை வகுக்கிறது, கண்காணிக்கிறது இதோட வேலையாக இருக்கும். அடுத்தது தர நிர்ணய குழு அக்ரிடிடேஷன் கவுன்சில், கல்வி நிறுவனங்களுடைய தரம் அங்கீகாரத்தை வந்து சரிபார்க்கறது, விக்ஷித் பாரத் கன்வாட்டா பரிஷத் அப்படிங்கிறது. அடுத்ததாக கல்வி தரக்குழு ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில், விக்ஷித் பாரத் மனக் பரிஷத் அப்படிங்கிறது பாடத்திட்டம் அப்புறம் பட்டங்களுக்கான கல்வி தரத்தை வந்து நிர்ணயிக்கிறது. இந்த மாதிரி 3 குழுக்கள் வந்து அமைக்கப்படும். அடுத்ததாக இதில் இந்த மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்விலாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. அதாவது இந்த மசோதா கீழே அது வராது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைப்படி அது வந்து தொடர்ந்து செயல்படும். இப்போ சட்டக்கல்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா பார் கவுன்சில் கீழே போயிடும். இதுவே மருத்துவக் கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் கீழே போயிடும். ஸோ அது வந்து இந்த அமைப்புக்கு கீழே வராது. இந்த சட்டத்தோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இலக்குகளை அடையிறது. 2வது கல்வி நிறுவனங்களுக்கு அதிகமான சுயாட்சி வழங்குறதும், வெளிப்படைத்தன்மையை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறது. உயர்கல்வி நிறுவனங்களை வந்து உலகத்தரத்துக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோடைய பரிசீலனையில் இருக்குது. ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அவங்க வந்து பரிசீலிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க. அடுத்ததாக நியூக்ளியர் எனர்ஜி பில் 2025 ரொம்ப முக்கியமான மசோதா தான் இதுவும். ஏற்கனவே இருக்கிற 2 ஆக்டுக்கு பதிலாக இதை கொண்டு வந்திருக்காங்க. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962, அப்புறம் சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட், அணுசக்தி சேதத்துக்கான குடிமை பொறுப்பு சட்டம் 2010. இந்த 2 சட்டங்களுக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா சாந்தி பில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவை உருவாற்றுவதற்கான அணுசக்தியின் நிலையான பயன்பாடு மற்றும் முன்னேற்ற மசோதா. இந்த பில்லோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, நெட் ஜீரோ எமிஷன் 2070க்குள்ளே நெட் ஜீரோ அந்த கார்பன் எமிஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். 2வது வந்து 2047 ஆண்டுகளுக்குள்ளே இந்தியாவோடைய அணுமின் உற்பத்தியை 100 ஜிகாவாட்டாக உயர்த்தணும். அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. மசோதாவுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் இந்த அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது மோனோபாலியாக இருந்தது. அதாவது கவர்மெண்ட் மட்டும்தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, கவர்மெண்ட் மட்டும்தான் பவர் பிளான்ஸ் வந்து அமைப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்போ முதல் முறையாக தனியார் நிறுவனங்களும் இந்திய தனியார் நிறுவனங்களும் அணுமின் நிலையங்களை உருவாக்கலாம், இயக்கலாம், அதுக்கான உரிமம் பெற வகையில் இந்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 49% வரைக்கும் அணுசக்தி திட்டங்களில் அந்நிய நேரடி முதலீட்டை வந்து இந்த மசோதா அனுமதிக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 49% வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாரத் சிறிய அணு உலைகளை வந்து அமைக்கிறது. ஏஇஆர்பின்னு சொல்லக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுக்கு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கறது. அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் வந்து சட்ட ரீதியான அமைப்பாக மாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் அணுசக்தி குறை தீர்ப்பு ஆலோசனை குழு அட்டாமிக் எனர்ஜி ரெட்ரஸல் அட்வைசரி கவுன்சில், அணுசக்தி பாதிப்பு உரிமை கோரல் ஆணையம் நியூக்ளியர் டேமேஜ் கிளைம்ஸ் கமிஷன், இந்த ஆணையங்கள்லாம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்முறையீட்டு அதிகாரமாக அப்ளைட் அத்தாரிட்டியாக எது இருக்கும் அப்படின்னா, மின்சாரத்துக்கான மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தான் இது ரிலேட்டடான, அதாவது அணுசக்தி ரிலேட்டடான மேல்முறையீடுகளை விசாரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சிவில் நீதிமன்றங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த நீதிமன்றமும் தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அணு உலைகளில் விபத்து ஏற்படுது அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டிஸ், லைபிலிட்டிஸ், இழப்பீடு இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா 2025 படி காப்பீட்டுத் துறையில் அனுமதிக்கப்படும் அந்நிய நேரடி முதலீட்டின் வரம்பு 74% எத்தனை சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது? 100%. ஸோ இப்போ ரீசெண்டாக இதையும் கொண்டு வந்திருந்தாங்க. காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா 2025, ஷப்கா பீமா ஷப்கி ரக்ஷா பில் 2025, இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2025. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பீட்டுத் துறையில் இன்சூரன்ஸில்
அந்நிய நேரடி முதலீடு வரம்பு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 74% இருந்தது. அது 100% உயர்த்துற வகையில் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. மாநிலங்களவையிலையும் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இந்த மசோதா ஏற்கனவே இருக்கக்கூடிய காப்பீட்டு சட்டம் 1938, ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் 1956, காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் IRDAI ஆக்ட் 1999 இந்த 3 சட்டங்களுக்கு பதிலாக தான் இந்த காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2047க்குள்ள அனைவருக்கும் காப்பீடு இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 அப்படின்ற இலக்கை எட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மசோதாவோடைய முக்கிய நோக்கம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 74% இருக்கிறத 100% உயர்த்திருக்காங்க. இதனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முழுமையாக முதலீடு செய்ய முடியும். அடுத்ததாக ஒன் டைம் லைசன்சிங், ஒரே முறை மட்டும் உரிமம். காப்பீட்டு முகவர்கள் அப்புறம் இடைநிலையாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உரிமத்தை அடிக்கடி ரினிவல் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் லைசன்ஸ் எடுத்துட்டால் போதும். ஒரே முறை உரிமம் வழங்கும் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மசோதாக்கள்லாம் இல்லாமல் ரத்து மற்றும் திருத்த மசோதா 2025ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே காலாவதியான இல்லை அது யூஸ் பண்ணாமையே இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, 71 சட்டங்களை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக மத்திய கலால் திருத்த மசோதா 2025. இதில் இந்த புகையிலை தொடர்பான பொருட்களுக்கான கலால் வரி அப்புறம் செஸ் வரியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த மத்திய கலால் திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. உடல்நல பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக மணிப்பூர் சரக்கு மற்றும் சேவைகள் வரி 2வது திருத்த மசோதா 2025 இதுவும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக தேசிய இரத்த மாற்று மசோதா 2025 நேஷ்னல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பில் 2025. இது எதுக்காக அப்படின்னா இந்தியா முழுக்க அந்த இரத்த சேவைகளை வந்து ஒழுங்குபடுத்தணும், அதாவது ஒரே மாதிரியான சீரான தேசிய தரநிலைகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா தேசிய இரத்த மாற்று ஆணையம் நேஷ்னல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அத்தாரிட்டி வந்து அமைக்கப்படும். அவங்க தான் இதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளட் டொனேஷன் அப்புறம் பிளட்டை வந்து எடுக்கிறது, அதை ப்யூரிஃபை பண்ணுறது, அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது, அதை சேவ் பண்ணி வைக்கிறது, ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உருவாக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிளட் பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்படி தான் வைக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு யூனிஃபார்ம் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த தேசிய இரத்த மாற்று மசோதாவை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக மக்களவையில் வேலை நேரத்திற்கு பின் துண்டிக்கும் உரிமை 2025 என்ற தனிநபர் மசோதாவை அறிமுகப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? சுப்ரியா சூலே. நிறைய தனிநபர் மசோதா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். மகாராஷ்டிராவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான சுப்ரியா சூலே தான் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலை நேரத்துக்கு அப்புறமா கம்பெனிஸ்லேருந்து கால்ஸ் வர்றது, மெசேஜ் வர்றது, இமெயில் வர்றது, அதுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதாவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விதிகளை மீறக்கூடிய நிறுவனங்களுக்கு அப்படியும் அழைப்புகள் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்த ஊழியர்களுக்கான ஊதியத்தில் 1% அபராதமாக விதிக்கப்படணும் அப்படின்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த பில்லை வந்து டிஸ்கஷனுக்கே எடுத்துக்கல. ஸோ நிறைய தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வருவாங்க, பட் அதிகமாக வந்து நிறைவேற்றப்படாது, பெரும்பாலும் நிறைவேற்றப்படாது. அடுத்ததாக தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா பேரவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 2022. ஸோ 2022 தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றாங்க. அப்புறம் அந்த மசோதாவில் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக யார் செயல்படுவா, முதல்வர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. வைஸ் சான்சலராக யார் இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர் இருப்பார். இந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநர் தரப்புலேருந்து விளக்கங்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கும் அரசு தரப்புலேருந்து உரிய விளக்கங்கள் அளிச்சிருக்காங்க. ஆனாலும் மசோதாவுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலை, திருப்பி அனுப்பியிருக்காரு. அதை தான் இப்போது 2025 மறுபடியும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை மாதவரம் பக்கத்தில் 20 ஏக்கர் நிலத்தையும் வந்து அரசு ஒதுக்கீடு பண்ணியிருக்கு.
இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 9 சட்ட மசோதாக்களுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் ராஜ்குமார் கோயல். சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக தான் இப்போ வந்து பதவியேற்றிருக்காரு. எப்போ அப்படின்னா டிசம்பர் 15, 2025. இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். 1990 பிரிவு அருணாச்சல பிரதேசம், அப்புறம் கோவா, மிசோரம் இந்த பேட்சை சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. முந்தைய தலைமை தகவல் ஆணையராக யார் இருந்தார்? ஹீராலால் சமாரியா இருந்தார். அவர் 2025 செப்டம்பரில் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து தான் இப்போ 2025 டிசம்பர் 15 அன்னைக்கு ராஜ்குமார் கோயல் இந்தியாவுடைய தலைமை தகவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்காரு, CIC. அடுத்ததாக இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நீதிபதி சூரியகாந்த். 52வது தலைமை நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யார் இருந்தாங்கன்னா PR கவாய் இருந்தார். அவர் ஓய்வு பெற்றுட்டார். அவரை தொடர்ந்து தான் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. பிப்ரவரி 2027 வரைக்கும் இவர் அந்த பதவியில் இருப்பார். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக ஒரு மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதா மீது ஆளுநருக்கு இருக்கும் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் 200. இப்போ ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு வர்சஸ் ஆளுநர் வழக்கு 2025. இது பின்னணியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 12 மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆளுநர் வந்து எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டார், எந்த நடவடிக்கையுமே எடுத்திருக்க மாட்டார். தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருப்பாங்க. அதில் ஏப்ரல் 8, 2025 2 பேர் கொண்ட அமர்வு என்ன தீர்ப்பளிச்சிருப்பாங்க அப்படின்னா தமிழக ஆளுநரோட இந்த செயல் வந்து சட்டவிரோதம், 10 மசோதாக்களும் உடனடியாக சட்டமாக அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காலக்கெடு வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சட்டப்பேரவையில் மறுநிறைவேற்றம் பண்ணி அனுப்பி வைக்கக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் 1 மாதத்துலேயும் குடியரசுத் தலைவர் 3 மாதத்துலேயும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இதை எதிர்த்து தான் மே 13, 2025 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவங்களை உச்சநீதிமன்றத்துக்கு 14 கேள்விகளை கேட்டிருப்பாங்க. அதில் தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா மாநில சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றி அனுப்பப்படக்கூடிய மசோதாக்கள் மேலே நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ காலக்கெடு விதிக்க முடியாது. அப்படி காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்றத்தோடைய 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு வந்து அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி முன்னாடி ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அப்படின்றவர் வந்து உரிய நேரத்தில் மசோதாக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் புதிய நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நீதிபதி விக்ரம்நாத். ஸோ நால்சா அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தோட நிர்வாக தலைவராக நீதிபதி விக்ரம்நாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. 1987 கொண்டு வந்த சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம், அதன் கீழே பிரசிடெண்ட்டு தான் வந்து இவங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் நீதிபதி சூரியகாந்த் இருந்தார். இப்போ அவரை தொடர்ந்து இவர் வந்து பதவியேற்றிருக்காரு. நால்சா அப்படிங்கிறது 1995 நவம்பர் 9 வந்து தொடங்கப்பட்டது. எந்த சட்டத்தின்படி அப்படின்னா 1987 சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் மூலமாக ஆரம்பித்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஏழைகளுக்கும் நலிந்த பிரிவினர்களுக்கும் இலவச சட்ட உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்ததாக பழைய தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக மத்திய அரசு எத்தனை புதிய தொழிலாளர் சட்ட விதிகளை கொண்டு வந்துள்ளது? 4. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 29 தொழிலாளர் சட்டங்கள் இருக்கும், நடைமுறையில் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒருங்கிணைச்சு இப்போ 4 சட்ட விதிகளாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. தொழிலாளர் ஊதிய சட்ட விதி 2019, தொழிலாளர் தொடர்புகள் சட்ட விதி 2020, சமூக பாதுகாப்பு சட்ட விதி 2020, அப்புறம் தொழில்முறை பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்ட விதி 2020. இது எல்லாமே நவம்பர் 21, 2025 அமலுக்கு வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ், அப்புறம் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி, காப்பீடு, சலுகைகள் இதெல்லாம் வந்து நீட்டிச்சிருக்காங்க. எல்லா தொழிலாளர்களுக்கும் பணி நியமன கடிதங்களை வழங்குறத வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. உரிமம் பெற ஒற்றை பதிவு முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
எல்லா வகையான வேலைகள்லையும் பெண்கள் வந்து இரவு நேரத்தில் வேலை பார்க்கலாம். அவங்களுக்கான பாதுகாப்பை நிர்வாகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பணிக்கொடைன்னு சொல்லக்கூடிய கிராஜுவிட்டி பெறத்துக்கு இதுக்கு முன்னாடி குறைஞ்சது 5 ஆண்டுகள் இருந்தது. அதை வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்புறம் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து 1 வருஷம் வேலை பார்த்துருந்தாலே போதும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதே போல் 40 வயசுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இலவச மருத்துவ பரிசோதனை வந்து மேற்கொள்ளணும். கூடுதல் பணி நேரத்துக்கு 2 மடங்கு ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த புதுசாக இருந்த தொழிலாளர் சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக. அடுத்ததாக இந்திய துறைமுகங்கள் சட்டம் 2025 எந்த பழைய சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய துறைமுக சட்டம் 1908. இது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கடலோர மாநிலங்களால் நிறுவப்பட்ட இந்த மாநில கடல்சார் வாரியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அமைப்புகள், அதுக்கு வந்து முறையாக சட்ட அங்கீகாரம் வந்து கொடுக்குது. அதுதான் இந்த மசோதா. பெரிய இல்லாத துறைமுகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நிர்வகிக்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின் கீழே வெளிப்படைத்தன்மை, அப்புறம் கொள்கை ஆலோசனை, தேசிய திட்டமிடல், மத்திய மாநில ஒருங்கிணைப்பை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சிலுக்கும் சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து வழங்குது. மேரிடைம் ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது வந்து ஆகஸ்ட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. இதே டைமில் தான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 கொண்டு வந்திருந்தாங்க. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் 2025. இது எதுக்காக அப்படின்னா கனிம உற்பத்தியை அதிகரிக்கணும், சுரங்கத்தை வந்து கனிம சுரங்கங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும், இந்தியாவுடைய தேசிய முக்கியமான கனிம பணியை வந்து ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காக 1957 கொண்டு வந்த சட்டத்தை திருத்தி இப்போ இருக்கக்கூடிய குத்தகைகளில் முக்கியமான கனிமங்களை சேர்க்கிறத அனுமதிக்கிறது, சுரங்கங்களுக்கான விற்பனை வரம்புகளை வந்து நீக்கிறது, கனிம மாற்றங்களை வந்து நிறுவுறது அப்படின்னு சொல்லி நோக்கமாக வச்சு தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நேம் மாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல்ட்டி இருக்கு இல்லையா, ஆய்வு சுரங்க மேம்பாட்டிற்கு நிதி அளிக்க ராயல்ட்டியை 2%லேருந்து 3% உயர்த்திருக்காங்க. அதாவது இப்போ ஒரு நிலம் நீங்கள் வச்சுருக்கீங்க, மத்திய அரசு வந்து ஏதாவது கனிம சுரங்கங்கள் அமைக்கிறது ஏதாவது ஒன்றுன்னு சொல்லி உங்கள் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ராயல்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். உரிமை ஓனருக்கு வந்து கொடுக்கறது. அது 2%லேருந்து 3% வந்து உயர்த்தியிருக்காங்க. இது ஏற்கனவே இருந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957க்கு பதிலாக இது கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதல் ராயல்ட்டி கிடையாது. ஏற்கனவே ஒரு சுரங்கம் வந்து குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. அந்த நிலத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய கிரிட்டிக்கல் கனிமங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த தேவையில்லை, கூடுதலாக ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி தடையற்ற விற்பனை, சொந்த பயன்பாட்டுக்காக வெட்டப்படக்கூடிய கனிமங்களில் 50% மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்ற வரம்பு இருந்தது. அது இப்போ நீக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ வேண்டுமானாலும் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆழமான கனிம வளங்களை கண்டறியறதுக்கு சுரங்க குத்தகைக்கான பகுதிகளை ஒரு முறை நீட்டிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லித்தியம், கோபால்ட்டு, இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக நீதிபதிகளை நீக்குவதற்கான நடைமுறை கீழ்கண்ட எந்த சட்டத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது? நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968. இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா டிசம்பர் 9, 2025 உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதியான ஜியா சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா கிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து கொடுக்குறாங்க. காங்கிரஸ், டிஎம்கே, அப்புறம் இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் சேர்ந்தது தான் இந்தியா கூட்டணி. இதோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுறது வழக்கம். அதனால் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இந்து தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க
உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்றாங்க. வழக்கை விசாரித்த இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலான்னு உத்தரவிடுறாரு. காவல்துறை அனுமதி மறுக்குது. மறுபடியும் கோர்ட்டு அதுக்கப்புறம் சுவாமிநாதன் வந்து என்ன உத்தரவிடுறாரு, நீங்கள் வந்து தீபம் ஏற்றத்துக்கு அனுமதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட 10 பேரை அழைச்சிட்டு போகலாம், சிஐஎஸ்எஃப் வீரர்களை பாதுகாப்புக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கூறுறாரு. காவல்துறை அனுமதி அளிக்கலை. இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீடு செய்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதில் 120 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா பிரிவு 218 அப்புறம் பிரிவு 124 நாலின் கீழே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் வந்து எதில் விரிவாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968, ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 தான் அந்த ப்ரொசீஜரை வந்து ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஜட்ஜஸ்க்கு இம்பீச்மெண்ட் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க, ரிமூவல்னு தான் பயன்படுத்துவாங்க. தீர்மானத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் மக்களவையில் 100 உறுப்பினர்களோட கையொப்பம் இருக்கணும். இல்லை அப்படின்னா மாநிலங்களவையில் 50 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தீர்மான நோட்டீஸையே கொடுக்க முடியும். இப்போ இதில் 120 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டு மக்களவை சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த தீர்மானத்தோட வரைவு நகலை சபாநாயகர் ஒருவேளை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா 3 பேர் கொண்ட குழுவை வந்து அமைக்கணும், ஃபார்மேஷன் ஆஃப் இன்கொயரி கமிட்டி. அந்த மூணு பேர் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜு, மாநில தலைமை நீதிபதி, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும், சட்ட நிபுணர் வந்து ஸ்பீக்கரோ இல்லை சேர்மனோ வந்து நாமினேட் பண்ணியிருக்கணும் அந்த சட்ட நிபுணரை. இந்த 3 பேர் கொண்ட கமிட்டிக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நீதிபதி மேலே ஏதாவது குற்றம் இருக்கா, அவர் ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டாரா, ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாரா, இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்காரா அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணி பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரலாம், இல்லை வேணாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒருவேளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில், அதாவது 2 அவையிலையுமே சரி, மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ், மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர், அப்புறம் 3ல் 2 பங்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டு வாக்களிக்கணும். 2/3 ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். அப்படி பெரும்பான்மையானவங்க தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இதுதான் வந்து நடைமுறை. குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. அப்புறம் அவரை வந்து பதவியிலிருந்து நீக்குவாங்க. பட் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் போகல. சபாநாயகர்கிட்ட கொடுத்தாங்க, அது அதோடு நின்றுச்சு. அது அவர் வந்து தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வந்து ஓட்டிங்க்கு போவாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு நீதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி உட்பட 56 நீதிபதிகள் வந்து கூட்டறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பலதார மணத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை சமீபத்தில் நிறைவேற்றிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அசாம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் பாலிகேமி பில் 2025. ஸோ அசாம் மாநில சட்டப்பேரவையில் தான் இந்த பலதார மன தடை சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நவம்பர் 2025 நிறைவேற்றிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி ஒருத்தர் வந்து முதல் திருமணத்தை சட்டப்பூர்வமாக ரத்து பண்ணலை, இல்லை விவாகரத்தும் பெறலை, 2வது திருமணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா இந்த சட்டத்தின் கீழே குற்றம், ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம், நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, அப்புறம் அபராதம் விதிக்கப்படும். முதல் திருமணத்தை மறைச்சு 2வது திருமணம் செஞ்சவராக இருந்தால் 10 ஆண்டுகள் வரைக்கும் அதிகபட்சமாக சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அரசியலமைப்போட 6வது அட்டவணையில் இருக்கக்கூடிய பழங்குடியின பகுதிகள், பழங்குடியின சமூகங்களுக்கு இந்த சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட நடைமுறையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு இந்த சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சமீபத்தில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் நீதித்துறை உறுப்பினராக பொறுப்பேற்றவர் யார்? ஹேமலதா. ஸோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நீதித்துறை உறுப்பினராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹேமலதாவை வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்களுடைய பதவிக்காலம் அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது 70 வயசு எது முன்னே வருதோ அதன்படி இவங்க ரிட்டையர் ஆவாங்க.
இப்போ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தலைவர், 2 நீதித்துறை உறுப்பினர்கள், 2 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னா, சேர்பர்சனாக தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய சேர்பர்சனாக ஓய்வு பெற்ற நீதிபதி பி. ராஜமாணிக்கம் இருக்கார். ஜுடிஷியல் மெம்பர்ஸாக கண்ணம்மாள், அப்புறம் ஹேமலதா இருக்காங்க. நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸாக ராமராஜ், மோகன், அலங்கா மோனி இவங்கெல்லாம் வந்து இப்போ இருக்காங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2018. அடுத்ததாக, சண்டிகரை ஜனாதிபதியின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அரசியலமைப்பு திருத்த மசோதா எது? 131வது மசோதா. சண்டிகர் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்திலேருந்து 1966 தனியாக பிரித்தாங்க. 2 மாநிலங்களுக்கும், அதாவது பஞ்சாப் மாநிலத்துக்கும் இதுதான் தலைநகரம், ஹரியானா மாநிலத்துக்கும் சண்டிகர் தான் தலைநகராக வந்து இருக்குது. இருந்தாலும் சண்டிகர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பஞ்சாப் வந்து சொல்லிகிட்டே இருக்குது. 2 மாநிலங்களுக்கு இடையில் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சண்டிகர் யூனியன் பிரதேசமாக வந்து மாற்றினாங்க. ஆனாலும் பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. பஞ்சாப் வந்து என்ன சொல்கிறாங்க, சண்டிகர் வந்து எங்களோட பகுதி அப்படின்றாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 131வது மசோதாவை முன்மொழியலாம் அப்படின்னு ஆலோசனையில் தான் இருந்தாங்க. அது பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தலை. ஒருவேளை இந்த திருத்த மசோதா நிறைவேற்றினாங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவு, அப்புறம் லட்சத்தீவு, தாத்ரா நகர் ஹவேலி இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள் மாதிரி சட்டசபை வந்து கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜனாதிபதியோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே சண்டிகர் வந்துடும். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 240 என்ன சொல்லும்? சொந்த சட்டமன்றங்கள் இல்லாத ஒன்றிய பிரதேசங்களுக்கு விதிமுறைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதன்படி சண்டிகரை வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது வந்து இன்னும் முன்மொழிவு நிலையில் தான் இருக்குது. பாராளுமன்றத்தில் இந்த பில்லை அறிமுகப்படுத்தலை. அடுத்ததாக, இந்திய உச்சநீதிமன்றம் எதை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட்டது? நீதித்துறை அமைப்பில் செயற்கை நுண்ணறிவோட பயன்பாடு அது தொடர்பாக வெளியிட்டிருந்திருப்பாங்க சமீபத்தில். இந்த ஒயிட் பேப்பர் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்த வழக்கு மேலாண்மை, சட்ட ஆராய்ச்சி, அப்புறம் நீதிமன்றங்களில் தாமதங்களை குறைக்கிறதுக்கு செயற்கை நுண்ணறிவு எப்படி வந்து உதவ முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஜுடிஷியல் ஏஐ சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சுபேஸ், சுப்ரீம் கோர்ட் போர்ட்டல் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் கோர்ட்ஸ் எஃபிஷியன்சி, அப்புறம் சுபாஷ், சுப்ரீம் கோர்ட் விதிக் அனுவாத் சாஃப்ட்வேர், அப்புறம் டெரஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அண்ட் ஸ்பீச், அண்ட் லெக்ரா, லீகல் ரிசர்ச் அண்ட் அனலிட்டிக்ஸ் அசிஸ்டண்ட். இந்த ஏஐ சிஸ்டம்லாம் இப்போ ஜுடிஷியரியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், சட்ட ஆராய்ச்சிகளை எப்படி மேற்கொள்ளலாம், நீதிமன்றங்களில் இந்த தாமதங்களை எப்படி செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறது தான் இந்த வெள்ளை அறிக்கை. நீதித்துறை அமைப்பில் செயற்கை நுண்ணறிவோட பயன்பாடு தொடர்பானது. அடுத்ததாக, தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டம் எப்போது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2021 ட்ரிபுனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2025. இந்த சட்டத்தோடைய முக்கியமான பிரிவுகளை இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது 2021 ஒரு பில் வந்து கொண்டு வராங்க. ட்ரிபுனல்ஸ் ரிஃபார்ம்ஸ் ரேஷனலைசேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது உச்சநீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சாங்க அந்த சட்டத்தை. ஒரு சில பிரிவுகள் வந்து அரசியலமைப்புக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி தான், அதாவது நீதித்துறை சுதந்திரத்தை பாதிக்குது அப்படின்னு, அதிகார பிரிவினை கோட்பாட்டை மீறுது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த ட்ரிபுனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2021 கொண்டு வந்தாங்க. அதுலேயும் அதே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தோடைய பிரிவுகளை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இந்த ஆக்டில் கொண்டு வந்தது அப்படின்னா தீர்ப்பாய உறுப்பினர்களோட நியமனம், பதவிக்காலம் இதெல்லாம் வந்து மாற்றியிருப்பாங்க. அதாவது இவங்களுடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகளாக நிர்ணயிச்சிருப்பாங்க. சேவை நிபந்தனை, அதோட குறைந்தபட்ச வயது வரம்பு வந்து 50 ஆண்டுகள். இந்த மாதிரி விதிகளை வந்து இப்போது ரத்து பண்ணியிருக்காங்க. தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு தான் முன்னாள் தலைமை நீதிபதி. வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், அப்புறம் சுங்கம், கலால், சேவை வரி இந்த மாதிரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ட்ரிபுனல்ஸ், அதோட உறுப்பினர்கள் வந்து 62 வயசு வரைக்கும் பதவியில் தொடரலாம். தீர்ப்பாய தலைவர்கள் வந்து 65 வயசு வரைக்கும் சேவையாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 மாதத்துக்குள்ளே நேஷ்னல் ட்ரிபுனல் கமிஷன், தேசிய தீர்ப்பாய ஆணையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னும்
உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதே போல் தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள், அப்புறம் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணிபுரிந்தவங்க தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்லி முந்தைய தீர்ப்புகள்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. மெட்ராஸ் பார் அசோசியேஷன் வழக்குகள் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரிபுனல்ஸ் மெம்பர்ஸுக்கு வந்து குறைந்தபட்சம் அவங்களோட டென்யூர் வந்து 5 ஆண்டு, அப்புறம் அவங்க 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக பணிபுரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக மாவட்ட நீதிபதிகள் நியமனம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் 233. உச்சநீதிமன்றம் இப்போ சமீபத்தில் மாவட்ட நீதிபதிகளோட நியமனம் பற்றி முக்கியமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வழக்கறிஞர் பணியிலையும் நீதித்துறை சேவையிலையும் 7 ஆண்டுகள் அந்த ஒருங்கிணைந்த அனுபவம் இன்டகிரேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீதித்துறை அதிகாரிகளை மாவட்ட நீதிபதிகளாக நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, 7 ஆண்டுகள் அனுபவம் இருக்கக்கூடிய பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்கள் மட்டும்தான் மாவட்ட நீதிபதிகளாக நேரடியாக வந்து தகுதியுடையவர்களாக இருந்தாங்க. இவங்க வந்து என்னென்னா வழக்கறிஞர் பணியிலையும் நீதித்துறை சேவையிலையும் 7 ஆண்டுகள் ரெண்டும் வந்து இன்டகிரேட் ஆகி 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், அவங்களும் மாவட்ட நீதிபதிகளாக வந்து நியமிக்கணும். தனியாக வழக்கறிஞர்களாக மட்டுமே 7 ஆண்டுகள் வந்து பணியாற்றிருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து நீதித்துறை அதிகாரிகளுக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருந்தது. இவங்க வந்து நீதித்துறை அப்படின்னா நீதிமன்றத்தோட ஒரு அமைப்போட ஒரு பகுதியாக இருந்திருப்பாங்க. நீதி வழங்கக்கூடிய பணியில் இருந்திருப்பாங்க. வழக்கறிஞராக இருந்திருக்க மாட்டாங்க. மற்றபடி நீதிமன்றத்தோட அமைப்பாக ஒரு பகுதியாக இருந்திருப்பாங்க. அவங்களும் வழக்கறிஞர் பணியிலையும் சேர்த்து 7 ஆண்டுகள் அனுபவம் இருந்தது அப்படின்னா அவங்களும் மாவட்ட நீதிபதிகளாக நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட நீதிபதி அல்லது கூடுதல் மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயசு 35 வயசு. இந்த தீர்ப்பை செயல்படுத்துறதுக்கு வேண்டி மாநில அரசுகள் வந்து உயர்நீதிமன்றங்களோட கலந்து ஆலோசித்து 3 மாதங்களுக்குள்ள விதிகளை திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆளுநர் மாளிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? மக்கள் மாளிகை. முன்னாடி வந்து ராஜ்பவன் இருந்தது இல்லையா, அதை வந்து லோக் பவன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறத மக்கள் மாளிகை அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம். இதே போல் இப்போ ரீசெண்டாக என்னென்னலாம் மாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுதில்லியில் பிரதமருக்குன்னு ஒரு அலுவலகம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த புதிய கட்டடத்துக்கு சேவா தீர்த் சேவை தளம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. மத்திய அரசோடைய தலைமைச் செயலகத்தோட பெயர் கர்த்தவ்ய பவன். அண்மையில் தில்லியில் இருக்கக்கூடிய ராஜ்பத் பகுதியோட பெயர் வந்து கர்த்தவ்ய பாத் கடமை பாதை அப்படின்னு மாற்றினாங்க. பிரதமரோடைய அதிகாரப்பூர்வ இல்லம் இருக்கக்கூடிய இடத்தோட பெயர் வந்து லோக் கல்யாண் மார்க். இந்தியாவின் 15வது துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? சிபி ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 14வது துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் இருந்தார். அவர் ராஜினாமா பண்ணதை தொடர்ந்து தான் 15வது துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025 இந்திய அரசியலமைப்பின் எந்தெந்த சரத்துகளில் திருத்தங்களை செய்ய முன்மொழிகிறது? ஆர்டிக்கல் 75, 164, 239 ஏஏ. 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா பிரதமர், முதலமைச்சர், மத்திய மாநில அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருந்தாங்களா அவங்கள வந்து பதவி நீக்க செய்யக்கூடிய மசோதா தான் இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. பிரதமர், முதலமைச்சர், மத்திய மாநில அமைச்சர்கள் யாராவது 5 ஆண்டுகள் இல்லை அதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்ற வழக்குகளில் கைதாகி 30 நாட்களுக்குள்ளே பிணையில் வெளியே வராமல் தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருந்தாங்க அப்படின்னா 31வது நாள் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. 5 ஆண்டுகளுக்கு மேலான தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டின் கீழே முதல்வர், அமைச்சர்கள் இருந்தால் பதவி நீக்கத்துக்கான பரிந்துரையை வந்து ஆளுநர் வந்து பரிந்துரைக்கலாம். அப்படி பரிந்துரை செய்யப்படாத பட்சத்தில் கூட சம்மந்தப்பட்டவரோட பதவி தானாக பறிப்போகும். இதே மாதிரி மத்திய அமைச்சரோ இல்லை பிரதமரோ கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். அப்படி செய்யலைனாலும் அவங்களுடைய பதவி தானாக நீக்கப்படும். இதுக்காக ஆர்டிக்கல் 75, 164, 239 ஏஏ இந்த பிரிவுகள்லாம் வந்து திருத்தப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையானா இருக்குது.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஒரு குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய அந்த நபரும் தண்டனை காலத்துக்கு அப்புறமா 6 வருஷத்துக்கு நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்றம் சரி உறுப்பினராக இருக்க முடியாது. அவங்க வந்து தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்றது இருக்குது. பட் இது ஏன் திருத்தினாங்க அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 8(4) கீழே பாராளுமன்றம் இல்லை மாநில சட்டமன்ற உறுப்பினர் வந்து தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சிட்டார் அப்படின்னா அத்தகைய தகுதி நீக்கம் வந்து நடைமுறைக்கு வராது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா, குற்றம் வந்து விசாரிச்சுட்டு குற்றம்லாம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை செயல்படுத்துவாங்க. நிரூபித்ததுக்கு அப்புறமா 6 ஆண்டுகள் வந்து அவங்க நாடாளுமன்றத்திலேயோ மாநில சட்டமன்றத்திலேயோ நிற்க முடியாது, உறுப்பினர்கள் ஆக முடியாது. பட் இந்த மசோதா எப்படின்னா, தண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே விசாரணையே தேவையில்லை, 30 நாள் அவங்க காவலில் இருக்காங்க அப்படின்னா 31ஆவது நாள் அவங்களுடைய பதவி பறிபோகும் அப்படிங்கிறது தான் இந்த மசோதா. இதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. இப்போது இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இந்திய நாடாளுமன்ற குழுவோடைய ஆய்வில் இருக்குது. 31 பேர் கொண்ட ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2 மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக. டிசம்பர் 4 அன்னைக்கு ஃபஸ்ட் மீட்டிங்கும், டிசம்பர் 17 அன்னைக்கு செகண்ட் மீட்டிங்கும் இந்த மசோதா பற்றி நடத்தியிருக்காங்க. இனிமே தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியும். அடுத்ததாக, பீகாரின் முதல்வராக நிதிஷ்குமார் எத்தனையாவது முறையாக பதவியேற்றுள்ளார்? 10வது முறையாக. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியோட தலைவர் நிதிஷ்குமார் 2025 நவம்பர் 20 அன்னைக்கு 10வது முறையாக பீகாரோட முதல்வராக பதவியேற்றிருக்காரு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 243 சட்டமன்ற தொகுதிகளில் 202 இடங்களில் வென்று பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. பீகாரோடைய நீண்டகால முதல்வர் அப்படின்னா நிதிஷ்குமார். இதுவே நீண்ட காலம் பதவி வகித்த 10 முதல்வர்கள் இந்திய அளவில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, முதல் இடத்துல சிக்கிம் மாநிலத்தோட முதல்வராக இருந்த பவன்குமார் சாம்லிங். அவர் தான் இந்தியாவிலேயே மிக நீண்ட காலம் பதவியில் இருந்த முதல்வர். டிசம்பர் 12, 1994லேருந்து மே 26, 2019 வரைக்கும் சுமார் 24 ஆண்டுகள் 165 நாள் பதவியில் இருந்திருக்காரு. அவரை தொடர்ந்து 2வது இடத்துல அதிக காலம் பதவியில் இருந்த முதல்வர் அப்படின்னு பார்த்தோன்னா நவீன் பட்நாயக். இந்த பட்டியலில் நிதிஷ்குமார் வந்து 8வது இடத்துல இருக்கிறாரு. 19 ஆண்டுகள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. 9th பிளேஸில் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் வந்து இருக்கார். 18 ஆண்டுகள் 362 நாட்கள் வந்து அவர் முதல்வராக இருந்திருக்காரு. அடுத்ததாக, இந்திய அரசு எந்த ஆண்டில் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை செயல்படுத்தியது? 2023 டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம், டிபிடிபி ஆக்ட்னு சொல்லுவோம், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023. அது ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கான விதிமுறைகளை வந்து மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. 2019 இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஜாயின்ட் கமிட்டி பார்லிமெண்ட்டோட ஜாயின்ட் கமிட்டிக்கு போயிடுச்சு. அப்புறம் 2023 தான் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. அப்போ தான் சட்டமாக மாறிச்சு. அதுக்கான விதிமுறைகள் இப்போ வெளியிட்டிருக்காங்க. சரள் அணுகுமுறை இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள், ஆக்சசபிள், ரேஷனல், ஆக்ஷனபிள் வடிவமைப்பை வந்து பின்பற்றுது. அதாவது எளிமையான, அணுகக்கூடிய, பகுத்தறிவு உள்ள, செயல்படுத்தக்கூடிய வடிவமைப்பை வந்து பின்பற்றுது. இதனால் தனிநபர்களும் வணிகங்களும் விதிகளை எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ப்ளஸ் வேறு யாரும் அதை தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத உறுதி செய்கிற வகையில் விதிமுறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்கள் தனிநபர் தரவுகள் தொடர்பாக கடுமையாக பின்பற்ற வேண்டிய கால அட்டவணையை வந்து இந்த விதிமுறைகள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த விதிமுறைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 12லேருந்து 18 மாத காலத்தில் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு 18 மாதங்களுக்குள்ளே முழுமையாக அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, மிஹிர் ராஜேஷ் ஷா வர்சஸ் மகாராஷ்டிரா மாநில அரசு வழக்கில் உச்சநீதிமன்றம் வலியுறுத்திய மிக முக்கிய உரிமை எது? கைதிற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பெறுவதற்கான உரிமை. வழக்கு என்ன அப்படின்னா, 2024 ஜூலையில் மும்பையில் நடந்த ஒரு விபத்து, கார் விபத்து தான். அதில் காவேரி நக்வா அப்படின்ற பெண் வந்து பலியாயிருப்பாங்க கார் மோதி.
இதில் முக்கிய குற்றவாளி யார் அப்படின்னா மிகிர் ராஜேஷ் ஷா. அவர் வந்து அரசியல் பிரமுகரோட மகன். அவர் கைது செய்யும்போது கைதுக்கான காரணங்களை வந்து எழுத்துப்பூர்வமாக வாய்மொழியாகவே சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து அந்த குற்றவாளியான ராஜேஷ் வந்து என்ன பண்ணுறாரு, மனு தாக்கல் செய்கிறார். இதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தலைமை நீதிபதி பிஆர் கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு தான் நவம்பர் 2025 ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. என்ன அப்படின்னா, கைது செய்யப்பட்ட நபர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அதாவது கைது செய்யப்படுவதற்கான காரணங்களை வாய்மொழியாக தெரிவிப்பது மட்டும் போதாது, அது எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படணும். எழுத்துப்பூர்வ காரணங்களை வழங்க தவறுனா அந்த கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 21, ஆர்டிக்கல் 22 பிரிவின் கீழே கைதுக்கான காரணங்களை தெரிவிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அதே போல் குற்றம் சாட்டப்பட்டவரை ஒரு நீதிபதி முன்னாடி சமர்ப்பிப்பதற்கு குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுத்துப்பூர்வ காரணங்களை வந்து வழங்கணும். அந்த நபருக்கு புரியக்கூடிய மொழியில் தான் தகவல் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதி பாரதிய நியாய சன்ஹிதா மாதிரியான பொதுவான குற்றவியல் சட்டங்கள் உட்பட எல்லா சட்டங்களின் கீழான குற்றங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும், எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும், அந்த நபர் புரிஞ்சுக்கிற மொழியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக, இந்தியாவின் தலைமை தணிக்கையாளர் அலுவலகமானது நிதிசார் தணிக்கைக்கான ஒரு சிறப்பு மையத்தை எங்கே அமைக்க உள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். சிஏஜி ஆடிட் எக்ஸலன்ஸ் ஹப் எங்கே வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நிதி தணிக்கை தொடர்பான ஆராய்ச்சி, பயிற்சி அளிக்கிறது, தொழில்முறை மேம்பாடு, இந்த மாதிரி நோக்கங்களுக்காக ஹைதராபாத்தில் தான் நிதிசார் தணிக்கைக்கான ஒரு சிறப்பு மையத்தை அமைக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிஐஜி அலுவலகம் இருக்கும் இல்லையா, 2 புதிய பணியாளர் பிரிவுகளை வந்து உருவாக்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய வருவாய் தணிக்கை பிரிவு, அப்புறம் மத்திய செலவின தணிக்கை பிரிவு, சென்ட்ரல் ரெவென்யூ ஆடிட் கேடர், அப்புறம் சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட் கேடர் அப்படின்னு சொல்லி 2 புதிய பணியாளர் பிரிவுகளை உருவாக்குறதுக்கு இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 2026 ஜனவரி 1 இது அமலுக்கு வரும். அடுத்ததாக, தேசிய நீதித்துறை தரவு கட்டமைப்பின்படி மாவட்ட நீதிமன்றங்களில் எத்தனை கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன? ஆன்சர் பார்த்திங்கன்னா 4.45 கோடி வழக்குகள். நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் அவங்களுடைய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா 4.45 கோடி வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. இந்த வழக்குகளை குறைக்கிறது தான் லோக் அதாலத்துகளுடைய முக்கிய இலக்கு. தேசிய லோக் அதாலத் 2025 அப்படின்னு எடுத்துட்டோன்னா, 4வது தேசிய லோக் அதாலத் இந்தியா முழுக்க 2025 மட்டும் 2.59 கோடி தகராறுகளை வெற்றிகரமாக தீர்த்திருக்கு. அதுவே 2022 to 2024 to 25 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23.5 கோடிக்கும் அதிகமான வழக்குகளை வந்து லோக் அதாலத் தீர்த்து வச்சிருக்கு. அடுத்ததாக, மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் சமீபத்தில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோன்னா குரியன் ஜோசப். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ரொம்ப முக்கியமானதை பார்க்கலாம். ஏப்ரல் 15, 2025 முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த குழுவை அமைக்கிறார். மாநில சுயாட்சி குழு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கொண்ட குழு உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியான குரியன் ஜோசப் தலைமையில் இதோட உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான அசோக் வர்தன் ஷெட்டி, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் மு. நாகநாதன், இவங்க 2 பேரும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. 3 பேர் கொண்ட குழுவை தான் மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் பற்றி ஆராயணும்னு அமைச்சிருக்காங்க. இந்த குழு அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமா டிஎன்பிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம் வந்துருச்சு. பட் எதுலேயுமே இதை பற்றி இன்னும் கேட்கல, இனிமேல் கேட்பாங்க. அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக, கட்சி சுயாட்சி கோட்பாடு டாக்ட்ரைன் ஆஃப் பார்ட்டி அட்டானமி முதன்மையாக எந்த சட்டத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது? நடுவர் சட்டம், ஆர்பிட்ரேஷன் லா. டாக்ட்ரைன் ஆஃப் பார்ட்டி அட்டானமி கட்சி சுயாட்சி கோட்பாடு அப்படிங்கிறது முழுமையானது அல்ல, அப்சல்யூட் கிடையாது. அது சமத்துவம், பக்கசார்பற்ற தன்மை, இம்பார்ஷியாலிட்டி போன்ற அடிப்படை கொள்கைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது என்ன கட்சி சுயாட்சி, அதாவது பார்ட்டி அட்டானமி அப்படின்னா, இந்த மாற்று தகராறு தீர்வு முறைகள்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை சட்ட கொள்கை தான்
இந்த கட்சி சுயாட்சி, பார்ட்டி அட்டானமி அப்படிங்கிறது. வணிக ரீதியான தகராறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே தீர்க்கக்கூடிய நடுவர் சட்டத்தில் மிக முக்கியமான பங்கு. இப்போ 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பந்தத்துக்கு எந்த சட்டம் பொருந்தும், எங்கே விசாரணை வச்சுக்கலாம், யாரை வந்து நடுவராக வச்சுக்கலாம், இந்த மாதிரியான நடைமுறைகளை தீர்மானிக்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. முழுக்க முழுக்க சுதந்திரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோட்பாடு அப்படிங்கிறது டாக்ட்ரைன் ஆஃப் பார்ட்டி அட்டானமி இஸ் நாட் அப்சல்யூட், முழுமையானது கிடையாது. அது அடிப்படை கொள்கைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்போது அமைக்கப்பட்டது? UPSC 1926 அமைச்சிருப்பாங்க. ஸோ அது அமைக்கப்பட்டு இப்போ 100 ஆண்டுகள் முடிவடையுது. ஸோ 100வது ஆண்டு நிறைவினை கொண்டாட இருக்குது. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்? 2025 அக்டோபர் 1லேருந்து 2026 அக்டோபர் 1 வரைக்குமே 100வது ஆண்டு நிறைவை வந்து UPSC கொண்டாட இருக்குது. 1919 இந்திய அரசு சட்டம் அப்புறம் லீ ஆணையத்தோட பரிந்துரைகள் பெயரில் தான் 1926 அக்டோபர் 1 யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 கூட்டு அரசு பணியாளர் தேர்வாணையமாக பெயர் மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 26, 1950 மறுபடியும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு மறுபெயரிட்டிருப்பாங்க. ஸோ இதை பற்றின UPSC பற்றின ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 315லேருந்து 323 வரைக்கும். அடுத்ததாக புதிய டாட் விதிகளின் முக்கிய நோக்கம் என்ன? இணைய வெளி பாதுகாப்பை வலுப்படுத்தி தவறான கைபேசி எண் பயன்பாட்டை தடுத்தல். தொலைத்தொடர்பு டெலிகாம் சைபர் பாதுகாப்பு திருத்த விதிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. யார்? தொலைத்தொடர்பு துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். மோசடிகளை தடுக்கிறதுக்கு மொபைல் எண் சரிபார்ப்பு தளத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மொபைல் நம்பர் வேலிடேஷன் MNV பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் டெலிகம்யூனிகேஷன் ஐடென்டிஃபையர் யூசர் என்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வகை கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி உணவு டெலிவரி செயலிகள், ஃபுட் டெலிவரி ஆப்ஸு, அப்புறம் பேமெண்ட் ஆப்ஸ் இதெல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த புதிய வகையின் கீழே கொண்டு வரப்படும். பொதுநலன் கருதி அவசியமான ஆனால் எந்த ஒரு பயனர் கணக்கையும் இல்லை தொலைத்தொடர்பு அடையாளத்தையும் முன் அறிவிப்பு இல்லாமல் உடனடியாக முடக்கிறதுக்கான அதிகாரம் அதிகாரிகளுக்கு வந்து வழங்கப்படுது. இது எல்லாமே இந்த திருத்த விதிகளில் இருக்குது. அடுத்ததாக கிராம சபை கூட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் சபாசார் என்ற அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கருவி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2025 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு. கிராம சபை கூட்டங்கள்லாம் நடக்குது இல்லையா, அங்கே பேசுவாங்க இல்லை வீடியோ ஏதாவது வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த உரையாடல்களை தானாக புரிஞ்சுக்கிட்டு கூட்டத்தோட முக்கிய முடிவு தீர்மானங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை தயாரித்து வழங்குறது தான் இந்த சபாசார் AI. இது இப்போ பாஷினி தளத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. இதனால் நிறைய மொழிகளில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட 13 இந்திய மொழிகளில் ஆடியோ உரையாக வந்து மாற்றும், வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டாக மாற்றும். 22 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுக்கும். அடுத்ததாக பாலாறு கர்நாடக மாநிலத்தில் உள்ள கீழ்கண்ட எந்த மலையில் உற்பத்தியாகிறது? நந்தி மலை. இதையும் இப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அது பாலாற்றில் கலக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆற்று நீரை பயன்படுத்தக்கூடிய மக்கள் நீரை அருந்துறதுனால அவங்களும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க, விளைநிலங்களும் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி வேலூர் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட தமிழக மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். இந்த பாலாறு காஞ்சிபுரம் வழியாக வங்கக்கடலில் கலக்குது. உச்சநீதிமன்றம் இதில் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, ஒரு தணிக்கை குழு வந்து அமைக்கிறாங்க. அந்த கண்காணிப்பு குழுவில் IIT சென்னையை சேர்ந்த 2 நிபுணர்கள் இருக்கணும். சுற்றுச்சூழல் அறிஞர் நாகராஜன் இவங்களுடைய தலைமையில் அந்த கண்காணிப்பு குழு வந்து உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்காங்க. அந்த குழு 6 மாதங்களில் இதை பற்றின அறிக்கையை வந்து தெரிவிக்கும். அடுத்ததாக ஆகஸ்ட் 25, 2025 அன்று நாகாலாந்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார்? அஜய்குமார் பல்லா. இவர் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர் ஆளுநராக இருக்கார். கூடுதலாக இவருக்கு வந்து நாகாலாந்தோடைய ஆளுநர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த லா கணேசன்
அவர் வந்து ஆகஸ்ட் 2025 காலமாயிருப்பார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு பதிலாக தான் அஜய்குமார் பல்லா இப்போ நாகாலாந்தோட கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் மிசோரம் ஆளுநராக இருந்த ஹரிபாபு கம்பம்பதி ஒடிசா மாநிலத்தோட புதிய ஆளுநராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக தற்போது மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞராக இருப்பவர் யார்? ஆர் வெங்கடரமணி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய பதவி காலம் வந்து மேலும் 2 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஆர்டிக்கல் 76 படி தான் இந்த அட்டார்னி ஜெனரல் பதவியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதன்படி மத்திய அரசோட பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. இவருடைய ஆர் வெங்கட்ரமணியோடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் 30, 2027 வரைக்கும் அவர் இந்த பதவியில் நீடிப்பார். அடுத்ததாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 11. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு, 2008 கன்னடம், அப்புறம் 2013 மலையாளம், 2014 ஒடியா. இந்த மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கும். இதே போல் 2024 மேலும் 5 மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. என்னென்னு பார்த்துக்கோங்க. மராத்தி, பெங்காலி, பாலி, அசாமி, பிராகிருதம். இப்போது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 11. அடுத்ததாக பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் நோக்கில் சமீபத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்த மாநிலம் எது? தமிழ்நாடு. ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் 1998 தான் இப்போ வந்து திருத்தம் செய்கிறதுக்கான சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு ஆளுநரும் வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாரு. இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 1998 கொண்டு வந்த சட்டத்தில் பிரிவு 7C வந்து ஆட் பண்ணுது. செக்ஷன் 7C வந்து இந்த திருத்த மசோதா ஆட் பண்ணுது. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 23வது சட்ட ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? 23வது சட்ட ஆணைய தலைவராக முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஏப்ரல் 2025. இவர் வந்து ஆகஸ்ட் 31, 2027 வரைக்கும் இந்த பதவியில் இருப்பார். 3 ஆண்டுகள் பதவிக்காலம். இந்தியாவுடைய முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக அஞ்சுரதி ராணா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் உமன் லா செக்ரட்டரி அப்படின்னா அஞ்சுரதி ராணா. அடுத்ததாக இப்போ இந்த SIR தமிழகத்தில் வந்து மேற்கொண்டாங்களே சிறப்பு தீவிர திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதோடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கலாம். டிசம்பர் 19 அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டாங்க 2026க்கானது. அதன்படி பார்த்திங்கன்னா 97 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியல்லேருந்து அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. வரைவு பட்டியலின்படி தமிழ்நாட்டில் இப்போது 5,43,76,756 வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. இதோடைய இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17, 2026 அன்னைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மாநகராட்சிகள், புதிய மாநகராட்சிகள்லாம் 2024 திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி வந்து தரம் உயர்த்தப்பட்டது. அதன்படி 25 மாநகராட்சிகள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ ரீசண்டாக அமைச்சர் KN நேரு வந்து என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா ராமநாதபுரம், பெரம்பலூர் இந்த நகராட்சிகளை மாநகராட்சியாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பாடி கௌசிக் ரெட்டி வர்சஸ் தெலுங்கானா மாநிலம் வழக்கு. தெலுங்கானாவில் 2023 தேர்தலுக்கு அப்புறமா 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரத ராஷ்ட்ரிய சமிதி கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு கட்சி தாவல் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த பாரத ராஷ்ட்ரிய சமிதி சட்டமன்ற உறுப்பினரான பாடி கௌசிக் ரெட்டி வந்து வழக்கு தொடர்றாரு. கட்சி மாறிய உறுப்பினர்களை வந்து தகுதி நீக்கம் செய்யணும். அரசியலமைப்போட 10வது அட்டவணையின் கீழே சபாநாயகர்கிட்ட மனு தாக்கல் செய்கிறார். 10வது அட்டவணை என்ன சொல்லுது? சட்டமன்ற விதிகளை பின்பற்றி தகுதி நீக்க மனுக்களை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. பட் சபாநாயகர் இந்த மனுக்களை பரிசீலிக்கிறதுக்கு 7 மாதங்களுக்கு மேலே வந்து தாமதித்ததுனால மனுதாரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்தை அணுகுறாங்க. இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குச்சு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் 122 அப்புறம் 212 இந்த பிரிவுகளின் கீழே சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய விலக்குகள் அப்படிங்கிறது தகுதி நீக்க மனுக்களை விசாரித்து தீர்ப்பளிக்கும் போது பொருந்தாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க.
உச்சநீதிமன்றம் தகுதி நீக்க மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை 3 மாதங்களுக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு உத்தரவிட்டிருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த செயல்முறையை தாமதிச்சாங்க அப்படின்னா பாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னும் எச்சரிச்சிருப்பாங்க. அடுத்ததாக வக்ஃபு திருத்த மசோதா 2025 யுனிஃபைடு ஒர்க் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் பில் உமீட் பில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஏற்கனவே இருந்த வக்ஃபு சட்டம் 1995க்கு பதிலாக தான் இந்த திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வக்ஃபு கவுன்சிலையும் மாநில அளவிலான வக்ஃபு வாரியத்திலும் முஸ்லீம் இல்லாத 2 பிரதிநிதிகள் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நில அளவை ஆணையருக்கு பதிலாக மாவட்ட ஆட்சியரோ இல்லை உயர் அதிகாரிகளோ வந்து நியமித்து வக்ஃபு சொத்துக்களை வந்து ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இது இன்னமும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. அடுத்தது உமீத் வலைத்தளம். வக்ஃபு சொத்துக்களை வந்து இணையதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உமீத் அப்படின்ற போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஜூன் 6, 2025. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் கீழே வக்ஃபு வாரியம் அமைச்ச முதல் மாநிலம் அப்படின்னா கேரளா தான். புதிய சட்டத்தின் கீழே வக்ஃபு வாரியத்தை ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொண்ட மாநிலம் கேரளா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ லாஸ்ட்டு 2 இயர்ஸ்லேருந்தே படிச்சுட்டு வாங்க. ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய வீடியோ தான், டைம் எடுத்து பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.